Taste the Daily. அதானி முறைகேட்டை கண்டித்து டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் காந்தி தலைமையில் எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதானி விவகாரத்தை விசாரிக்க குழு அமைக்க கோரி மோடி அதானி கூட்டணி குறித்த வாசகங்கள் அடங்கிய கருப்பு சட்டை அணிந்தவாறு தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதற்கிடையே 90 ஆண்டுகள் பழமையான விமான சட்டத்திற்கு பதிலாக கொண்டுவரப்பட்ட பாரதிய வாயுயன் விதியேக் 2024 மசோதா நேற்று மாநிலங்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றியது. இதேபோல தமிழக அகழாய்வு குறித்த கேள்விக்கு மாநிலங்களவையில் பதிலளித்த மத்திய அமைச்சர், கடந்த 2020ஆம் ஆண்டு ஜனவரிக்கும் நடப்பாண்டு அக்டோபர் மாதத்திற்கும் இடையே எந்த அகழாய்வு இடமும் பட்டியலில் இருந்து நீக்கப்படவில்லை என்றார். தமிழக மின்சாரத்துறையில் சுமார் 60,000 பணியிடங்கள் காலியாக இருப்பதால் கடுமையான பணிச்சுமையில் திணறி வருவதாக தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழகத்தில் ஒவ்வொரு பிரிவு அலுவலகத்திலும் சுமார் 18 களப்பணியாளர்கள் இருந்தால்தான் பணியை முறையாக இயக்க முடியும். ஆனால் இன்றைய நிலையில் ஒரு பிரிவிற்கு 6 களப்பணியாளர்கள் மட்டுமே பணியில் இருக்கும் நிலையில் தமிழக மின்சாரத்துறை உள்ளது. காலி பணியிடங்களை நிரப்ப நிர்வாக திறனற்ற ஸ்டாலினின் திமுக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதாக தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே அதிகாரிகளின் அலட்சியத்தால் 500 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். செஞ்சி அடுத்த மணலப்பாடி செல்லும் சாலை மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் அப்பகுதியில் கடந்த 5 நாட்களுக்கும் மேலாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதியில் ஏரி வாய்க்காலை முறையாக தூர்வாராததால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் யாருமே வந்து பார்க்கலாம். நைட்டும் பார்க்கலாம். நாங்கள் கஷ்டப்பட்டு ரோட்டுக்கு மேலே 3 அடி தண்ணி. இது வரைக்கும் நாங்கள் மண் அள்ளி போட்டு ஜேசிபி வச்சு எல்லாமே கட்டணும். யாரும் இது வரைக்கும் வந்து பார்க்கவும் இல்லை, ஒன்றும் பண்ணவில்லை, தலைவரும் வரல, ஏரி வேலையும் தூர் வரவில்லை. அதனால் வந்து இது முழுக்க காரணம். அவங்க வந்து நின்று எம்எல்ஏ நின்று எதுவுமே எந்த கோரிக்கையும் கேட்கல. எங்களை இன்னும் சாப்பிட்டீங்களா, சாப்பிட்லையா, இன்னும் பயிர் பாதிப்பு, இன்னும் இது எதுவுமே கேட்கவே இல்லை. எங்களை நாங்கள் தூங்கி இருந்ததே ஒரு 4 நாள் ஆகி போச்சு. இது முழுக்க காரணமே அவங்க கவனிக்காதனால தான்.